எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஏஆர்எம் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? கடவுளோட துகள் ஒன்று வானத்துல இருந்து பூமியில வந்து விழுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட எடக்கல் ராசா அந்த விண்கல்லை எடுத்துன்னு போயிட்டு அது கூட இன்னும் அரிதான உலோகங்களை சேர்த்து ஒரு சக்தி வாய்ந்த விளக்க செய்யறாரு. அப்ப நம்ம எடக்கல் ராசாவோட ஊர்ல ஒரு கெட்டவன் ரொம்ப நாளா பிரச்சனை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அவனை நம்ம எடக்கல் ராசாவால தடுக்க முடியல. அதனால அவனை அழிக்க வந்தவர் தான் நீலியன் கேளு. ஒரு நாள் அரசனோட மருமகன் அவன் கையில மாட்டிக்கிறாரு. சரியான நேரத்துல போய் நம்ம கேளு அவரோட உயிரை காப்பாத்துறாரு. அந்த கெட்டவனை கொன்னது மட்டும் இல்லாம அதுக்கு பரிசா அந்த எடக்கல் ராசா கிட்ட இருந்து அந்த விளக்கையும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த விளக்கை எல்லா மக்களும் பார்க்கணும். எந்த இடத்துல அந்த விண்கல் விழுந்ததோ அதே இடத்துல அந்த விளக்கை பிரதிஷ்டிக்கணும்ன்றது அவரோட ஆசைன்னு தன்னோட காதலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அம்மு போட ஆரம்பிக்குது. தன்னோட காதலிக்கு அம்மு போட்டதால கேளுவுக்கும் அம்மு போடுது. அந்த நேரத்துல அந்த விளக்கை நல்லபடியா பிரதிஷ்டம் பண்ணிடுறாங்க. ஆனா கேளு ஆசைப்பட்ட மாதிரி இல்ல. தாழ்த்தப்பட்ட மக்கள் யாரையும் அந்த விளக்க பார்க்க அனுமதிக்கல. அப்ப அந்த நேரத்துல பெரிய ரகசியமான செய்தி ஒண்ணு அவரை தேடி வந்தது. கேளு காப்பாத்தின அந்த அரசனோட மருமகன் ஒரு ஓலையை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அந்த ஓலையை படிச்ச கேளு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாரு. கொஞ்ச நேரத்துல கேளு இறந்த செய்தி தான் காதலிக்கு வந்து சேருது. அந்த ஓலையில அவர் மனசு வருத்தப்படுற மாதிரியான செய்தி என்ன இருந்துச்சுன்னு இப்போ வர ரகசியமா தான் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட அவங்க பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் கீர்த்தி செட்டி. இந்த படத்துல இவங்களோட பேரு லட்சுமி. பாட்டி, அப்ப மணியனோட கதை சும்மா இருமா. ராத்திரியில சொல்ற அளவுக்கு அவன் கதை ஒண்ணு நல்ல கதை இல்ல. அவனே விளக்கு திருடிட்டு போன களவாணி பையன். அவன் கதையை விடு, நீ பேசாம தூங்கு. இப்படியே கேளுவோட கதை முடிஞ்சு மணியனோட கதை ஆரம்பிக்குது. மணியன் எப்படிப்பட்டவர்னா எல்லாத்தையும் திருடுறது தான் அவர் வேலையே. திருட்டுத்தனம் தான் அவரோட தொழில். திருட போகும்போதெல்லாம் ஒரு மணியையும் கூட கட்டியிருப்பாரு. இவர் எப்படியாச்சும் கொல்லணும்ன்றது தான் இந்த ஊர் மக்களோட எண்ணமும். மணியன் செம்ம வேகமா ஓடக்கூடியவர். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு வீரன். கொஞ்ச நேரத்திலே கூட்டத்துக்குள்ள புகுந்து எல்லா நகையும் அடிச்சுட்டு போயிடுவோம். இப்படியே கட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற காலத்துக்கு வராங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின் லக்ஷ்மி. அப்புறம் இவரு தான் நம்ம கதையோட ஹீரோ அஜயன், மணியனோட வம்சாவழி. அதனாலேயே இவனை திருட்டு பையன்னு இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முத்திர குத்திட்டாங்க. தான் பாட்டி கிட்ட வந்து தனக்கு நடந்ததை சொல்றான். இவங்க தான் மணியனோட மனைவி. தாத்தா திருடன் சொல்லி என்னை யார் வீட்லயும் சேர்த்துக்க மாட்டாங்க. இங்க பாரு கண்ணா, இந்த ஊரையே ஜெயிச்சவர் தான் உங்க தாத்தா. முதல்ல ஒரு திருடன் அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சிலந்தியோட பொறுமையும் நரியோட தந்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும். சொல்ல போனா மனுஷனை விட விலங்குகள் தான் கூட்டாளியா இருக்க தகுதியானவங்க அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த காக்காவை வச்சு தன்னை அடிச்ச ஆளோட சாவியை திருடிடும். அந்த நேரம் லட்சுமி கிராஸ் ஆக அப்பவே ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அஜயனோட முதல் திருட்டு. அப்படியே ரெண்டு பேரும் வளர இவங்க காதலும் ரேடியோவிலே வளருது. அஜயன் அவருக்குன்னு தனியா ஒரு ஃப்ரீக்வன்சி சேனலே சொந்தமா வாங்கி வச்சிருக்காரு. அது மூலியமா லட்சுமி கிட்ட பேசுறாரு. ஆனா இவரால மட்டும்தான் பேச முடியும். அவங்களால எந்த ரிப்ளையும் பண்ண முடியாது. இந்த ஊர்ல அஜயன் தான் ஒரு பெரிய மெக்கானிக். அதனால இந்த ஊர்ல எது ரிப்பேர் ஆனாலும் அஜயனை தான் கூப்பிடுவாங்க. அவர் தாத்தா மணியன் மாதிரி இல்லாம சொந்தமா உழைச்சி வாழ்ந்துட்டு வராரு. ஒரு நாள் லட்சுமி வீட்டுக்கு மோட்டார் சரி பண்றதுக்காக வராரு. என்ன அடிக்கடி மோட்டார் ரிப்பேர் ஆகுதுன்னு பார்த்தா நம்ம லட்சுமி தான் ஃபியூஸ்ல ஒப்ப குட்டி வைக்கிறது, கனெக்ஷனை கட் பண்ணி வர்றதுன்னு அஜயன் அடிக்கடி இங்க வந்து லவ்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மணியன் மாதிரி இல்லாம சின்ன சின்ன பொருட்களை சரி பண்றது, வீட்டுல சின்ன பசங்களுக்கு டியூஷன் சொல்லி தரதுன்னு அப்படியே வாழ்ந்துட்டு வராரு. ஆனா அவங்க தாத்தா பேரு அவரை சும்மா விடல. ரெண்டு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து நேத்து லட்சுமி வீட்டுல மோட்டர் சரி பண்ண போனது நீ தானே, அந்த மோட்டரை காணோம், அதனால உன் மேல சந்தேகமா இருந்தது, அதான் தேடி வந்தோன்றாங்க. அப்படியே கட் பண்ணா சாவியை திருடின சீனுக்கு வராங்க. திருடினது அவங்களோட பாட்டிக்கு சந்தோஷமா இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு சந்தோஷத்தை தரல. ஆனா ஊர் மக்கள் முன்னாடி கொண்டு போய் கொடுத்தா திருட்டு பட்டம் கட்டிடுவாங்க. திருடின அந்த சாவியை அந்த காக்கா மூலியமாவே திருப்ப கொண்டு போய் வச்சிடறான் அஜயன். அதனால அந்த சின்ன பையன் கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு ஏதாச்சும் வச்சுக்கிட்டா மணிய காக்காவாவும் பூனையாவும் வருவான்னு நம்புறாங்க. இப்ப நம்ம வில்லனோட என்ட்ரி. இவன் பேரு சுதேவ். தான் ஒரு டிவி ப்ராஜெக்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்குன்றதாகவும் அதனால உங்க ஊர் கோயில படம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு லட்சுமியோட வீட்டுக்கு வந்திருக்கான். சுதேவ் அவங்களோட சொந்தக்காரன்றதால லட்சுமியோட வீட்லயே தங்கிக்கிறான். அப்படியே கட் பண்ணா ஊருக்குள்ள ஒரு ஆளு நம்ம அஜயனை கலாச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன ரெண்டு போலீஸ்காரங்க வந்தாங்க, ஒண்ணுமே பண்ணலையா, நல்லா கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்கன்னு தானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பஸ்ல இருந்து அவங்களோட பையன் இறங்கி வரான். இவன் பேரு சுரேஷ். அஜயனும் சுரேஷும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். மச்சான் எப்படி இருக்கிற ஆளைய பார்க்க முடியலன்னு பேசிட்டு, மச்சான் எங்க அப்பா தொல்லை தாங்க முடியல, வீட்டுல எனக்கு சுத்தமா மரியாதை இல்ல, அதனால ஆப்போசிட்லயே ஒரு டீ கடையை திறக்க போறேன்னு சொல்றான். இந்த பக்கம் பார்த்தா சுதேவ் கேமராவை எடுத்துக்கிட்டு கோயில படம் பிடிக்கிறதுக்காக வந்துடுறான். அந்த சியோதி விளக்கு கோயிலுக்குள்ளதான் இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்கத்தல் அன்னைக்கு விளக்க வெளியில எடுத்து பூஜை பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த களரி வீரர்கள்லாம் தயாராகிட்டு இருக்காங்க. அங்கத்தல் அன்னைக்கு களரி வீரர்களான 2 ஊரை சேர்ந்த 2 வீரர்கள் மோதிப்பாங்க. இதுதான் இந்த ஊரோட பாரம்பரியம், பொழுதுபோக்கு எல்லாமே. ஆனா உண்மையிலேயே சுதேவ் இதை படம் எடுக்கத்தான் வந்தானான்னு கேட்டா இல்ல. அடுத்த மாசம் லண்டன்ல ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்க போகுது. அவங்க கிட்ட இவன் அந்த விளக்க விற்க போறான். அதனாலதான் இப்படி போய் சொல்லி ஊருக்குள்ள வந்திருக்கான். அப்படியே அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு சிக்னல் லைட்டா வீக் ஆகுது. இது அஜயன் தான் தெரிஞ்சுக்கிட்ட லட்சுமி மேல போய் ஆண்டனா கிட்ட பாக்குறா. 2 பேரும் இப்படி அவங்களோட காதல வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஒரு குரல், திருடன் திருடன் திருடன். தன்னைத்தான் சொல்றாங்களோன்னு அஜயன் பார்க்க, ஆனா அந்த இடத்துக்கு உண்மையிலேயே ஒரு திருடன் வந்திருக்கான். மணியன் போலவே கையில மணியை வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி பொருட்களை திருடினதே இவன் தான். அதனாலதான் அஜயனோட பேர் கெட்டு போகுது. அவன் யாருன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அஜயன் அவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு போக அதுக்கும் பின்னாடி லட்சுமி
லட்சுமியோட வீட்டுல இருந்த சுதேவோட ஆட்களும் துரத்திட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல அந்த திருடன் வேற பக்கம் ஓடி போக அஜயன் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். இந்த நேரத்துல என்னடா சந்தேகப்படுற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான்னு தூக்கின்னு போய் ஸ்டேஷன்ல போட்டுறாங்க. அந்த பிசி என்ன கோவத்துல இருந்தாரோ தெரியல, போட்டு அஜயனை போட்டு அவ்வளவு அடி தாங்க முடியாத அஜயன் அவங்க தாத்தாவோட வித்தையை காமிச்சாரான். இவனை அடிச்சதாலதான் பிசிக்கு சுலுக்கிடுச்சுன்னு சொல்லி அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க. மறுநாள் காலையில எஸ்ஐ வந்து என்ன நடந்துச்சுன்னு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்க, இந்த மாதிரி திருட்டு நடந்துகிட்டு இருக்கு, ஆனா இந்த திருட்டுக்கெல்லாம் காரணம் அஜயன் தான் எல்லாரும் நம்புறாங்க, ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லன்றாரு. எந்த ஆதாரமும் இல்லாம அவனை பிடிச்சி வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிஎன்பிசி கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இந்த நேரத்துல அவன் மேல எந்த கேஸும் இல்லாம பாத்துக்கோன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறாரு. நம்ம எந்த தப்புமே பண்றது இல்ல, ஆனா ஏன் இந்த ஊர் மக்கள் நம்ம மேல திருட்டு பழி சுமத்திட்டே இருக்காங்க அப்படின்னு அஜயனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இத்தனை நாளா என் அப்பா ஒரு திருடன் சொல்லி தான் இந்த ஊர் மக்கள் என்னை ஒதுக்கி வச்சாங்க, இப்ப என் பையனும் ஒரு திருடன் சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது, அதெல்லாம் நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் வா அஜயன் சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் என்னால வர முடியாது, நான் மணியன் பேரன் அஜயன், இதுதான் என்னோட அடையாளம். இங்க பாருங்கம்மா, சின்ன வயசுல நான் ஒரு திருட்டு பண்ண அது உங்களுக்கே தெரியும், மறுபடியும் இன்னொரு திருட்டும் நிச்சயமா பண்ணுவேன், அன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி நாம இந்த ஊரை விட்டு போயிடலான்றான். அப்ப சுரேஷ் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அவசரமா ஓடி வரான். கோயில்ல அப்படிங்கிறான். அங்க போய் பார்த்தா கோயிலுக்குள்ள யாரோ இறங்கி இருக்காங்க. அஜயன் கோயிலுக்கு மேல ஏறி போய் பாக்குறான், உள்ள இருந்த விளக்க காணும். திடீர்னு அஜயனை பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான் சுரேஷ். என்ன எதுன்னு அவனை பிடிச்சி அடிச்சு கேட்டா, இப்பதான் தலைவர் எல்லாத்தையும் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்து மணியை கட்டிக்கிட்டு அஜயன் மாதிரி திருடிட்டு வந்தது இவன் தான், இந்த ஊர்ல காணாம போன முக்காவாசி பொருள் இவனால தான் திருடு போயிருக்கு, அதே மாதிரி தான் அன்னைக்கு லட்சுமியோட வீட்டுக்கு திருட வந்திருக்கான், அன்னைக்கு துரத்திட்டு போன திருடனே இவன் தான், அப்ப இவன் சுதேவ் கிட்ட மாட்டிக்கிட்டான் போல, அதனாலதான் சுதேவ் பிளாக்மெயில் பண்ணி அஜய் எனக்கு பிளான் பண்ணி வர வச்சிருக்கான். அட பாவி, கூட இருந்து இப்படி துரோகம் பண்ணிட்டேடா. இல்ல அஜய், மாட்டிக்குமோன்னு பயந்துதான் இப்படி பண்ணிட்டேன். அப்போ அந்த இடத்துக்கு சுதேவோட கார் வர சுதேவ் வந்து விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அஜயன் மேல பழிய போட்டலான்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்காக அஜயன் அந்த கோவில் மேல ஏறும்போது வீடியோ எடுத்து வச்சுட்டான். ஆனா இப்ப பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அவன் திருடின அந்த விளக்கு ஒரிஜினல் விளக்கே இல்ல, அது ஃபேக். என்னடா நடந்துச்சுன்னு அப்படியே மணியனோட பிளாஷ்பேக் போனா, மணியனை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஆபீசர் ஒருத்தர் வந்திருக்காரு. சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவனை பிடிக்க முடியாது சார், அவன் கலர்ல கில்லாடி, அது மட்டும் இல்லாம நிறைய மாயாஜாலாம் கத்து வச்சிருக்கான் சார். மணியன் எங்க அந்த அம்மா கிட்ட போய் கேட்டா அந்த அம்மா உம்முன்னு உட்காந்துக்குது. சரி உள்ள போய் பாருங்கடா அப்படின்னு உள்ள போய் பார்த்துட்டு வந்தா உள்ள மணியன் இல்ல. உன்னை தொட்டா அவன் வருவான்ல அப்படின்னு அவளை தொட போக சும்மா வீட்டுக்குள்ள இருந்து கதவை பொழந்துகிட்டு வரான் மணியன். யாரு மேலடா கைய வைக்கிறன்னு எட்டி உதச்சி தரன்னு வெளியில எடுத்துட்டு வந்து போறான். என்ன பிடிக்க வந்தா என்ன மட்டும் போடுறா அப்படின்னு அவனை தூக்கி தலைக்கு மேல கரகரன்னு சுத்தி கீழே ஒரே அடி. என்ன புடிக்கிற அளவுக்குலாம் நீ கொம்பம் கிடையாதுடா. சரி நீயே சொல்லு, களவாணி முதல்ல வந்தானா இல்ல காவலாளி முதல்ல வந்தானா? களவாணி தாண்டா முதல்ல வந்தான், அதுக்கப்புறம் தாண்டா அவனை பிடிக்க காவலாளி வந்தான். ஒழுங்கா எல்லாரும் வீடு போய் சேருங்கன்னு சொல்றான். அன்னைக்கு ராத்திரி அந்த போலீஸ்காரன் தான் மனைவியோட முகத்துல ஏற்படுத்திட்டு போன காயத்தை நினைச்சு வருத்தப்படுறான். இந்த காயம் நெஞ்ச அறுக்குது, இது மூச்சு காத்து பட்டாலே சரியாயிடும், ஆனா மனசுல இருக்கிற ரணம், அதை என்ன செய்யறது? அது என்னன்னா, இவங்க ஒரு நாள் கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்க கொடுக்குற கஞ்சிய வெளியே உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுல அந்த ஊர் மக்கள் மண்ணை தள்ளி விட்டு போயிருக்காங்க. வீட்டுல இருக்கிற கஞ்சியை விட்டுட்டு அங்க எதுக்கு போனேன்னு கேட்டா, இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் யாரையுமே அவங்க கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க, அதனால எப்படியாவது ஒரு முறை அந்த விளக்கத்தை கண்ணால பார்த்தணுன்றது தான் அவங்களோட ஆசை. அதுக்காக தான் நான் அங்க போனேன். இனிமே நான் அவமானப்படுத்தின அந்த கோயிலுக்கும் நான் போக மாட்டேன், இனிமே அந்த விளக்கையும் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். இதை கேட்ட மணிய, உன் தன்மானத்துக்கு என்ன மதிப்புன்னு இந்த ஊர் மக்களுக்கு நான் காமிப்பேன்னு சொல்லி மீசையை முறுக்கிக்கிட்டு கிளம்புறான். அந்த கோவிலுக்குள்ள புகுந்து அந்த விளக்கையும் திருடுறான். அந்த கோவிலை விட்டு அந்த விளக்கு ஒரே ஒரு முறை தான் வெளியே வந்தது, அது மணியன் திருடிட்டு போகும்போது மட்டும்தான். தந்திரமும் ஒரு கொல்லனும் திருடனும் கூட்டு சேர்ந்து ஒரு டெட்லி காம்போ. அவங்க தான் பிரில்லியண்டா வேலை பார்த்து அதே மாதிரியான விளக்க செஞ்சு டூப்ளிகேட்ட கோவிலுக்குள்ளவும் ஒரிஜினலா வேற எங்கேயும் மறைச்சு வச்சிருக்காங்க. இத்தனை நாளா இந்த ஊர் மக்கள் கும்பிட்டு வந்தது சக்தி இல்லாத இந்த போலி விளக்கத்தான். இதுல எதுக்கு அஜயனை மாட்டி விட பாக்குறான்னா, அந்த ஒரிஜினல் விளக்கு எங்க இருக்குன்னு அவனால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். திருவிழாக்கு மூலவாசல் திறக்கிற வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரிஜினல் விளக்க கண்டுபிடிச்சு கொடுத்தா அந்த டூப்ளிகேட் விளக்க திரும்பவும் கோயிலுக்குள்ளே சுதே வச்சிருவான். அப்படி ஒரிஜினல் விளக்க கண்டுபிடிக்காம விட்டுட்டா மணியனுக்கு நடந்த அதே கதி தான் உனக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அஜயனுக்கும் ஒரு சந்தேகம் வந்துச்சு, தாத்தா எப்படி மாட்டினாருன்னு. ஒருவேளை ஒரிஜினல் விளக்க எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு டூப்ளிகேட் விளக்க திரும்ப கோயிலுக்குள்ள வைக்க போகும்போது மாட்டிக்கிட்டாரோ என்னமோன்னு. கோயில் திருவிழாக்கு முன்னாடி அந்த விளக்க கண்டுபிடிக்கலன்னா அப்புறம் தாத்தாவோட திருட்டு பட்டம் தான் எனக்கும் கிடைக்கும். அதனால இந்த சியோதி ஊரோட வரைபடத்தை வரைஞ்சி அந்த விளக்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறான். அப்புறம் நீ ஒரு வேலை செய், உங்க அப்பா ஊரை அடிச்சு உலையில போட்டு வச்சிருக்கல, அந்த காசெல்லாம் வச்சு என் பேரை சொல்லி ஊர் ஃபுல்லா திருடின பத்தியா, அதை எல்லாத்தையும் கொண்டு போய் திரும்ப பழைய மாதிரியே வைக்கிற, இல்லனா ஊர் மக்கள் கிட்ட நீ திருடினது எல்லாத்தையும் சொல்லிடுவான்றான். சுரேஷும் அஜயன் சொன்ன மாதிரியே திரும்ப எல்லா பொருளையும் கொண்டு போய் அவங்க வீட்லயே வச்சிடறான். அஜயன் கிட்ட டியூஷன் படிச்ச ஒரு பையன், அஜயனா எங்க வீட்டுல எல்லா பொருளும் திரும்ப கிடைச்சிருச்சு, எங்க வீட்டுல திரும்பவும் உங்க வீட்டுக்கு டியூஷன் வர சொல்லிட்டாங்கன்றான். அதுக்கப்புறம் விளக்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு மெக்கானிக்ன்றதால மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு ஒவ்வொரு இடமா தோண்டி பார்த்துட்டு இருக்கான். இப்படியே தொடர்ந்து அந்த ஊர் முழுக்க தேடி பார்த்தும் கூட அந்த சியோதி விளக்கு கிடைக்கல. அதனால லட்சுமியோட வீட்டுக்கு போய் தன்னோட கஷ்டத்தை புலம்புறாரு. பேசாம போலீஸ் கிட்ட சொல்லாம அவங்க சொல்ல, விளக்க கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கான ஒரே வழின்றான். சரி, இந்த விளக்க உன்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஊர்ல சாதாரண இடங்கள் மனுஷங்க போகக்கூடிய இடங்களா பார்த்துதான் நீ தேடி இருப்ப, ஆனா மணினால மட்டுமே போகக்கூடிய இடம்னு சொல்லி இந்த ஊர்ல எதுவும் இருக்காதா என்ன அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே அப்படின்னு அவனுக்கு ஒரு ஐடியா வந்து அந்த ஊர்ல யாருமே போகாத ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அங்க போறான். அது மலைக்கு நடுவுல இருக்கிற ரொம்ப மர்மமான குகை. கொஞ்சம் தூரம் உள்ள போக போக ஆக்சிஜன்
ஆக்சிஜன் இல்லாததால மூச்சு அடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பாக்குறான். பயங்கரமான சீனு. மணியன் அங்க நிக்கிற மாதிரி. உடனே அந்த உருவம் மறைஞ்சு சின்ன சின்ன விண்மினி பூச்சிகள் எல்லாம் அவனுக்கு வழிகாட்டுதுங்க. அப்படியே கட் பண்ணா அந்த இடத்துலயே மணியனோட பிளாஷ்பேக். அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு அந்த விளக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு தான் முதல்ல வராரு. அங்க ஒரு கொல்லனும் இவரும் மட்டும்தான் இருக்காங்க. வந்த மணியை ரொம்ப சந்தோஷமா கூச்சலிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்த கொல்ல, என்ன பெருசா என்னத்தையோ களவான்ட்டு வந்துட்ட போல, இது என் மாணிக்கத்துக்காக, அவளோட தன்மானத்துக்காக, பார்த்தா அப்படியே மலைச்சு போயிடுவான். அப்படி என்னத்தை கொண்டு வந்தான்னு சொல்லி அந்த கொல்லன் அதை தொடர்ந்து பார்க்க அதுக்குள்ள அந்த சியோதி விளக்கு இருக்கிறத பாக்குறான். அந்த விளக்க தொட்டு பார்த்துட்டு, ஏ மணியா, 3ஆம் மெடக்கல் ராசா தஞ்சாவூர்ல இருக்கிற பாவை விளக்க பார்த்து ஆசைப்பட்டு வானத்துல இருந்து விழுந்த விண்கல்லையும் அது கூட இன்னும் அரிதான உலோகங்களையும் சேர்த்து தெற்கு பாடலூர் கொல்லன் கிட்ட கொடுத்து அதே மாதிரியான விளக்க செய்ய சொல்றாரு. அதே கொல்லனோட குடி வழி வந்தானா உலோகத்தை தொட்டாலே அதனோட ஆத்மா என்னன்னு எனக்கு தெரியும். இந்த நெருப்பு மேல சத்தியமா சொல்றேன், இது தெற்கு பாடலூர் கொல்லனால செய்யப்பட்ட அந்த சியோதி விளக்கு இல்ல. அவருக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த விளக்க வேற எவனோ அவங்க ஊர்ல வந்து சண்டித்தனம் பண்ணி உனக்கு எடுத்து கொடுத்துருவாரு. அந்த விளக்க இதுல ஏதோ சதி நடந்திருக்கு, இது வெறும் செம்புப்பா. இதை கேட்ட மணியனுக்கு பயங்கரமான ஷாக்கு. இந்த ஊர் மக்கள் மணியன் திருந்ததுக்கு அப்புறம் தான் வெறும் டூப்ளிகேட் விளக்கு கும்பிட்டு இருந்திருக்காங்கன்னு நம்ம நினைச்சிருந்திருக்கோம். ஆனா அவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே டூப்ளிகேட் விளக்கு தான் வச்சிருந்திருக்கானுங்க. இப்பதான் அந்த விளக்க வாங்கிட்டு வந்த கேளுவை காமிக்கிறாங்க. அவர் ரகசியமா படிச்ச ஓலை வேற ஒண்ணும் இல்ல. எடக்கல் ராசா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இந்த ராஜ்யத்தோட மானத்தை காப்பாத்தின உங்களுக்கு போலியான ஒரு விளக்க கொடுத்துட்டாரு, என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கான நன்றி கடனா தான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி தான் அந்த ஓலையை அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. கேளுவையும் என்னையும் ஏமாத்தின அந்த விளக்கு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன். ஆனா இந்த ஊர் மக்களுக்காக இல்ல, என்னோட மாணிக்கத்துக்காக. அதனால மணியனும் கொல்லனும் சேர்ந்து அந்த கோட்டைக்கு புறப்படுறாங்க. இன்னைக்கு ஐப்பசி 10 வடக்கு கோட்டையில இருந்து பைரவர் கிளம்புற நாள். அதனால எல்லாரோட கவனமும் அந்த பக்கம் தான் இருக்கும். இதுதான் நமக்கு சரியான நேரம்னு சொல்லி கோட்டைக்குள்ள போடுறாங்க. நம்ம கொல்லனுக்கு ஒரு கோட்டைனா எப்படி இருக்கும், அதுக்குள்ள எப்படி போகணும், எந்தெந்த திசையில என்னென்ன கட்டியிருப்பாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. கொல்லனோட உதவியால 2 பேரும் கோட்டைக்குள்ள நுழையிறாங்க. அங்க 2 காவலர்கள் ஒரு இடத்த பாதுகாத்துக்கிட்டு இருக்க, அவங்க 2 பேரையும் கொன்னதுக்கு அப்புறமா இந்த முக்கியமான நாள்ல கூட இங்க எதுவுமே இல்ல, ஆனா எதுக்காக 2 காவலர்களை காவலுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கீழே ஒரு ரகசிய வழி ஒண்ணு இருக்கு. அது வழியா உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்குள்ள ஏகப்பட்ட பொறிகள் வைக்கப்பட்டிருக்கு. அம்புகள் ஒன்னும் பெண்ணுமா தொடர்ந்து வீசிக்கிட்டே இருக்கு. அதை கடந்து அடுத்த அறைக்கு போனா நெருப்பு பந்துகள் பறந்துகிட்டு இருக்கு. சரி, கீழே தான் கேப்பா இருக்குது, அடியில பூந்து போயிடலான்னு பார்த்தா அடியில அம்புகள் வீசுது. அதுல ஒரு அம்பு மணியனோட காலை கிழிச்சிருது. அங்கிருந்து எப்படியோ கடந்து போய் அந்த கல்லை அழுத்தினதும் அந்த பொறி நின்றுது. கடைசியா ஒரு பெரிய லாக்கர் ஒண்ணு இருக்கு. நவகிரகங்களை வச்சு ஒரு பூட்டு செஞ்சிருக்காங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், வேழன்னு சொல்லி ஒவ்வொரு கிரகங்களா வரிசைப்படுத்துறாங்க. வரிசைப்படுத்திட்டு பார்த்தா அந்த பூட்டு திறக்கல. அதுக்கு பதிலா அந்த அறைக்குள்ள தண்ணி நிரம்பிக்கிட்டே இருக்கு. பூட்டை உருவாக்குனோட சூழ்ச்சி தான் இது. ஒருவேளை இந்த பூட்டை தலைகீழ செஞ்சிருந்தா அப்படின்னு மணியை யோசிச்சு அந்த நவகிரகங்களையும் தலைகீழ ஒண்ணா மாத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் தண்ணி அதிகமாகி மேல வந்துகிட்டே இருக்கு. மேல தப்பிச்சு போகவும் எந்த வழியும் இல்ல. அந்த அறையிலையும் கிட்டத்தட்ட அவன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நம்பிடுச்சு. ஒரு வழியா மணியை கணிச்சது சரிதான். அந்த நவகிரகங்களை தலைகீழ வச்சதுக்கு அப்புறமா அந்த பூட்டு ஓப்பன் ஆகுது. அந்த கதவை உடைச்சுக்கிட்டு அந்த அறைக்குள்ள வந்து விழ ரொம்ப அழகா ஒரு பீடத்து மேல அந்த விளக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த ஒரிஜினல் சியோதி விளக்கு. அந்த விளக்கு எடுத்ததும் அந்த விளக்கோட சக்தியால தண்ணியோட துளிகள் எல்லாம் மேல வருது. அதை மணியன் கையில எடுத்ததால அவனோட உடம்புல இருக்கிற காயங்கள் எல்லாமே அதுவாகவே சரியாக ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற கல்வெட்டுகள், வரைபடங்களை பார்த்து அஜயனுக்கு புரிய வருது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்தா அங்க சுதேவ் நிக்கிறான். நீ படுற கஷ்டம் எனக்கு புரியுது அஜயன், ஆனா என்ன செய்யறது, நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் மணி அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது. ஆனா அதுக்காக நீ ஒன்னும் வருத்தப்படாத, ஆனா உன்னால முடியும். ஆனா அது மட்டும் போதாது, உங்க குடும்பத்தோட ஒரு திருட்டு புத்தி இருக்கு பத்தியா, அதையும் நீ கொண்டு வந்தாதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுமே அஜயன் கோவப்பட, டேய் இதுல திருட்டுத்தனம் பண்ணிருக்கிறது நீதான்டா, அப்படி பார்த்தா அரச குடும்பம் தான்டா திருட்டு பசங்க அப்படின்னு சொல்ல, இங்க பார்ப்பா தம்பி, அரசர்கள் பண்றதெல்லாம் திருட்டுல சேராது, அது ராஜதந்திரம். ராஜாவோட சதுரங்க ஆட்டத்துல இந்த சிப்பாய்கள் சாவறதெல்லாம் சாதாரண விஷயம். இங்க பாரு, இந்த விளக்கு நீ கண்டுபிடிச்சா உனக்கு 2 நல்ல விஷயம் இருக்கு. ஒண்ணு, இந்த ஊர்ல நீ சுதந்திரமா இருக்கலாம், அப்புறம் உன் காதலும் உனக்கு கிடைக்கும், என்னன்னு நீயே பாத்துக்கோன்னு சொல்லி கிளம்பிடுறான். ஊருக்குள்ள வந்தா இந்த ஊர் மக்கள் எல்லாம் அரசல் பரசலா பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன இந்த திருடன் லட்சுமி வீட்டுக்கு திருட போனா எதையும் திருடாமலே வெளியில வரானாமே அப்படின்னு பேச, இதுல கடுப்பாய் போய் கோயில் திருவிழா ஆரம்பிச்சு அந்த செட்டு ஓடிக்கிட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டு சுரேஷ்ட ஒரு கேசட்டை கொடுத்து அந்த செட்ல போட்டு விட சொல்றான். அதுல நான் அஜயன் பேசுறேன், ரொம்ப நாட்களா நானும் லட்சுமியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களோட காதல் பத்தி தெரியாம ஊருக்குள்ள நிறைய பேர் தப்பா லட்சுமியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அதை நான் விரும்பல அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அவங்க அப்பா கோவமாயி வீட்டுக்கு போய் லட்சுமியை பிடிச்சி திட்டுறாரு. இப்படி எல்லாரும் முடியும் நான் அசிங்கப்படுத்திட்டேன்னு. அடுத்து அவங்க அப்பா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா சுதேவோட தொல்லை தாங்க முடியல. விளக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதும் தெரியல, தன்னோட காதலை எப்படி காப்பாற்றணும்னு தெரியல. ஒன்னும் புரியாம வேற வழியும் தெரியாம கடைசி அவங்க அம்மா கிட்டே போய் எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறமா திரும்பி பிளாஷ்பேக் போக மணியை 2 விளக்கையும் கொண்டு வந்து தன்னோட மனைவி முன்னாடி வச்சுட்டான். இதுல எது ஒரிஜினல் விளக்குன்னா கருப்பு நிறத்துல படிவம் படிஞ்சிருக்கிற இந்த விளக்கு தான் ஒரிஜினல் விளக்கு. இது உனக்கு தான். சியோதி காவல்ல இது வரைக்கும் இந்த விளக்கை எவனும் பார்த்ததும் இல்ல, இதுக்கப்புறம் பார்க்க போறதும் இல்ல அப்படின்னு மணியன் சொல்ல, அப்போ உண்மையான விளக்கை நீங்க கோயில கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்களும் என் கேளு மாதிரி ஒரு வீரனாக கூடாது. கோயிலுக்கு தான் போறேன், ஆனா உண்மையான விளக்கு வைக்கல, திரும்ப இந்த போலி விளக்கையே அங்க வச்சுட்டு வந்துடுறேன். இந்த ஊர்க்காரனா இங்க இது வரைக்கும் கும்பிட்டு அதே விளக்கையே கும்பிட்டு போட்டோம், அப்போ இது என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த போலி விளக்கு எடுத்து முதுகுல கட்டிக்கிட்டு கிளம்புறான். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த ஒரிஜினல் விளக்கு எங்கேயும் மறைய வச்சுட்டு தான் கிளம்புறாரு. அப்படி அந்த போலி விளக்கு எடுத்துட்டு போற வழியில அந்த ஊர் மக்கள்
எல்லாம் சேர்ந்து வலைய போட்டு அவரை பிடிச்சிடுறாங்க. அதுல அந்த போலீஸ்காரனும் அங்க நிக்க, திருடன் தாண்டா முதல்ல வந்தான், அவனை பிடிக்க தாண்டா காவலாளியும் வந்தோம் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி நீட்ட மணியனை பிடிச்சிட்டு தான் ஊர் மக்கள் எல்லாம் நினைக்க, கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்துல கழுத்துல வச்சிருந்த கத்தி எடுத்து வலைய கிழிச்சுக்கிட்டு வெளியில வரான். துப்பாக்கியாலெல்லாம் மணியனை ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க இருக்கிறவங்களை அடிச்சுட்டு அங்க இருந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ஊர் மக்களும் அவனை விடாம துரத்திட்டே இருக்காங்க. மணியனாலே எவ்வளவு தூரம் சமாளிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல மலையோட உச்சியில அருவியோட நுனியில வந்து ஊர் மக்கள் எல்லாரும் சூழ்ந்துடுறாங்க. களரி வீரர்கள் அவனை சூழ்ந்து கத்தியால வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஊர் மக்கள் அவன் மேல கல் எடுத்து அடிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மணியா அந்த விளக்கு எடுத்து தண்ணியில போட்டுருவோன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள் எல்லாம் பயந்து போய் அவனை அடிக்கிறத நிறுத்துறானுங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் என்ன பண்றானுங்க, மணியனோட குழந்தையும் மனைவியும் பிடிச்சி வச்சுக்கிறானுங்க. இதுக்கப்புறம் தன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மணியா அந்த விளக்கு அங்கேயே வச்சுட்டு அந்த அருவியில இருந்து கீழே விழுந்து தன்னை மரணிச்சுக்கிறான். இப்படிதான் எங்க அப்பாவை நான் கடைசியா பார்த்தேன்றத அவங்க அம்மா அஜயன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா விளக்கு எங்க வச்சிருப்பாருன்னு சொல்லி பாட்டிக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அவங்க அம்மா போய் ஒரு பழைய பெட்டிக்குள்ள இருந்து ஒரு ஆமையை எடுத்து கொடுக்குறாங்க. அதனோட மேல் பகுதியில் இருக்கிற கோப்பையை அமுக்குனா அதனோட கால் கை ரெண்டும் வெளியில வந்து உள்ள போகுது. வெளியில இருந்து அஜயா அஜயான்னு குரல் கொடுக்க வெளியே வந்து பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா வந்து அங்கத்தல்ல நடக்க போற போட்டியில நீ தான் கலந்துக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே கலந்துக்க போறதா இருந்தவருக்கு அடிப்பட்டதால அஜயனை வந்து கூப்பிடுறாங்க. இந்த வருஷம் நடக்க போற அங்கத்தல்ல நீ கலந்துக்கிட்டு நீ தான் நம்ம ஊரோட மானத்தை காப்பாற்றணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட அஜயா, யோ ஊர் மக்கள் எப்படி போனா எனக்கு என்ன ஆசானே, என்னாலும் போட்டியில கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட அவங்க அம்மா, அவன் கண்டிப்பா போட்டியில கலந்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த ஊர்ல இவங்களை யாருமே மதிச்சது இல்ல. சப்போஸ் இந்த போட்டியில கலந்து அஜயன் ஜெயிச்சிட்டா அஜயனையாவது ஒரு 4 பேர் மதிப்பாங்கன்னு தான். இதை கேட்ட அஜயன் ஊர் மக்கள் கிட்ட, சரி நான் கலந்துக்கிறேன், ஆனா அப்படி நான் கலந்துக்கிட்டா கோயிலுக்குள்ள வரதுக்கு எங்க அம்மாவை அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறான். அதுக்கப்புறமா திருவிழாவும் தொடங்க போட்டியும் ஆரம்பிக்க போகுது. லட்சுமியும் அவங்க அப்பாவும் வந்து ஆள் எடுத்து அஜயன் கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் கொடுத்துட்டு போட்டியும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த போட்டியை காரணமா வச்சு கலர்லயே அஜயனை கொல்றதுதான் லட்சுமி அவங்க அப்பாவோட நோக்கம். போட்டி விறுவிறுப்பா தொடங்க முதல் கட்டமா கம்புகளை வச்சு சண்டை போடுறாங்க. ரெண்டாவது கட்டமா வாழையும் ஈட்டியும் வச்சு சண்டை போடுறாங்க. இப்படியே தொடர்ந்து ஒரு ஆயுதங்களா வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அஜயன் ரொம்ப சிறப்பாவே சண்டை போட ஒரு கட்டத்துல அஜயன் ஜெயிக்கிற மாதிரி வரும்போது கூட்டத்துல இருந்து சுதேவ் இந்த போட்டியில நீ தோக்கணும்னு சொல்லி சைகை காட்டுறான். அதை பார்த்த அஜயனும் வேற வழி இல்லாம தானே அந்த மேடையில இருந்து கீழே விழுந்து போட்டியில இருந்து தான் தோத்துட்டதா அறிவிச்சுக்கிறான். ஏற்கனவே ஊர் மக்கள் சும்மாவே இவனை திட்டி தீப்பாங்க. இப்ப சொல்லவா வேணும், இவனெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லி யாருங்க இவனை மேடையை தூட்டுது, இவனுக்கு பொல்லாது ஒரு காதல் வேற அப்படின்னு ஊர் மக்கள் ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு போக அங்க இருந்து தலை குனிஞ்சு போறான் அஜயன். அஜயனை பார்த்து ஆசான் கேட்கிறாரு, கலர்ல நீ தோக்கக்கூடிய ஆள் இல்ல, எதனால இப்படி செஞ்சேன்னு சொல்லி கேட்டா, இல்ல ஆசானே, எங்க அம்மாவை கோயிலுக்குள்ள விட்டதே எனக்கு பெரிய வெற்றி தான், எனக்கு இதோட ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு அஜயனும் சுரேஷும் ஆமத்துருக்குன்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அது ஆமை வடிவத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடம். அவங்க அம்மா கொடுத்த அந்த ஆமையை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு லீட் கிடைக்காதான்னு சொல்லி அந்த ஆமத்துருக்கு ஃபுல்லாவே மெட்டல் டிடெக்டரை வச்சு எல்லா இடத்துலயும் தேடி தோண்டி தோண்டி பாக்குறாங்க. பகல்லே ஆமத்துருக்குள்ள வரதுக்கு பயப்படுற இந்த இடத்துல நைட்டு முழுக்க தேடியும் அந்த விளக்கு கிடைக்கல. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அஜயா, உனக்கு பதிலா நான் வேணா பழி ஏத்துக்கிறேன், உனக்கு பண்ண துரோகத்துக்கு இதுதான் எனக்கு தண்டனை, நீ வேணா அம்மாவை லட்சுமியை கூட்டுக்கிட்டு வேற எங்கன்னா ஊருக்கு போயிடுறா அப்படின்றான். என்னன்னு ஒன்னும் புரியாம அஜயனும் லட்சுமியை பாக்குறதுக்கு லட்சுமியோட வீட்டுக்கு போறான். அந்த சமயத்துல லட்சுமியோட அப்பா அவனை கையும் களவுமா பிடிச்சிடறாரு. பதுங்கி பதுங்கி வரதாண்டா உங்க பரம்பரையோட புத்தியை வசியம் பண்ணி என் பொண்ணை கூட்டிட்டு போலான்னு நினைச்சியாடா, களவாணியை கையும் களவுமா பிடிச்சாதான் இந்த ஊர் மக்கள் நம்புறன்றாங்க, போதுண்டா இதுக்கப்புறம் இந்த சியோதிகாவுக்கு இன்னொரு மணியன் தேவையில்ல அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளேயே அவனை வச்சு பூட்டிட்டு கோயில் திருவிழாவில் மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கிராமத்துக்குள்ள திருடர்கள் பூந்திருக்காங்க, அதுல ஒருத்தனை லட்சுமியோட வீட்டுல பூட்டி வச்சிருக்காங்க, ஊர் மக்கள் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு. கொஞ்ச நேரத்துல அந்த ரூமை யாரோ ஓபன் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த வீட்டுல குமரேசன் ஒருத்தர் இருப்பாரு, ரொம்ப நல்ல மனுஷன். இவனை திறந்து விட்டு இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுப்பா அப்படின்றாரு. லட்சுமி எங்க நான் கேட்டா, நம்பியார் ஏதோ சதி பண்ணிருக்கான்பா, அந்த பொண்ணை எங்க ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, எங்க எதுன்னு தெரியல. சரின்னு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்தா நம்பியாரு பார்த்துட்டான். ஊர் மக்கள் அஜயனை துரத்திக்கிட்டு ஓடி வர நடுவுல சுதேவ் காரை கொண்டு ஏறிக்கொண்டு சொல்ல ஓட ஹேருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறான். கடைசியா மணியை எந்த காட்டுக்குள்ள ஓடினானோ அதே காட்டுக்குள்ள அஜயனும் ஓடுறான். எப்படிலாம் மணியனை ஊர் மக்கள் எதிர்த்து அவனை துரத்துனாங்களோ அதே மாதிரி இப்ப அஜயனையும் துரத்துறாங்க. மணியன் மாதிரியே ஓடி வந்து கடைசியா அந்த அருவியோட இறுதியில நிக்கிறான். ஊர் மக்கள் எல்லாரும் அவனை சூழ்ந்து கத்தியால வெட்ட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த சமயத்துல அவங்க அம்மாவும் அங்க வந்து எப்படி தான் அப்பாவை பார்த்தோமோ அதே இடத்துல தான் பிள்ளைய நிக்கிறான். மணியன் அளவுக்கு அஜயன் ஒன்னும் அவ்வளவு வீரம் இல்ல. கூட்டத்துல இருந்து ஒருத்த கத்தியை உருவி விட அந்த கத்தியை அஜயனோட வயிற்றுல குத்தி அந்த அருவிக்கு மேல இருந்து கீழே விழுந்துடுறான். விழுந்து அவன் ஆழத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் அவனை காப்பாத்துறாங்க. கரையில கொண்டு வந்து அவனை போட்டுறாங்க. வயிற்றுல குத்தி இருந்த கத்தி எடுத்து அந்த தண்ணியில வீசுறான். தண்ணியில வீசின கத்தி திரும்பவும் அவன் கிட்டே வந்து விழுது. என்னடா இதுன்னு புரியாம எழுந்து திரும்பவும் கத்தியை வீசி பாக்குறான். போன கத்தி அப்படியே அந்த இடத்துல நிக்குது. திரும்ப அந்த கத்தி அங்க இருந்து வீசி வந்து அவன் தண்ணியில தூக்கி போட்ட அந்த ஆமை கிட்ட வந்து விழுது. அப்பதான் சின்ன வயசுல பாட்டி சொன்னது அவன் ஞாபகத்து வருது. ஏன் பாட்டி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடாம இங்க வந்து சாமி கும்பிடுறன்னு கேட்டதுக்கு, சாமி கல்லுலயும் இருக்கும் தண்ணியிலயும் இருக்கு கண்ணா, வேற எதுக்கு கோயிலுக்கு அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வர அவனும் தண்ணிக்குள்ள இறங்கி தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் தண்ணிக்குள்ள ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கிறத பாக்குறான். அதுக்குள்ள போயிட்டு பாக்குறான். அங்க ஒரு பெரிய பூட்டு ஒண்ணு வித்தியாசமா மின்னிக்கிட்டு இருக்கு. அதை திறக்க எவ்வளவோ முயற்சி பண்றான், அவனால முடியல. அப்பதான் கவனிக்கிறான் அந்த இடத்துல ஆமை வடிவத்துல ஒண்ணு இருக்கிறத. அதுக்கப்புறமா கரையில கிடக்குற அந்த ஆமையை கொண்டு வந்து அந்த பூட்டுக்கு நடுவுல வச்சு திறக்கிறான். அந்த பூட்டு ஓபன் ஆயிடுது. நாம நினைக்கிற மாதிரி மணியை ஒன்னும் சாதாரண ஆளில தான் போல. இதுக்காகவே பிரத்யேகமா ஒரு பூட்டை செஞ்சு
செஞ்சு இந்த வரலாற்றுல உண்மையான வீரன் ஒருத்தர் இருந்தானா அவன் வந்து இந்த விளக்கை கண்டுபிடிக்கிட்டனே அப்படின்னு சொல்லி தான் இப்படி ஒரு செட்டப்பை பண்ணியிருக்கான் மணியை. அந்த பூட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள அந்த விளக்கு இருக்கு. அதை அஜயன் கையில எடுத்ததுக்கு அப்புறமா அவன் உடம்புல இருக்கிற எல்லா காயங்களும் சரியாகுது. அந்த விளக்கு எடுத்துட்டு வெளியில வந்தா கரெக்டா சுதேவ் நிக்கிறான். இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த டூப்ளிகேட் விளக்க திரும்ப அந்த கோயிலுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கானுங்க. அஜயன் இவனுங்களை அடிச்சு போட்டு இதுக்கப்புறம் இந்த விளக்க நான் கொண்டு போய் கோயில்ல வச்சா இந்த ஊர்ல நான் தலைகுடிய வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த போலி விளக்கையே கும்பிட்டு இருக்காங்க. அப்ப போலீஸ் ஜீப் வர அதுல இருந்து உண்மையான விளக்கை எடுத்துக்கிட்டு வராங்க அஜயனோட அம்மா. அந்த போலீஸ்காரர் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடியும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இது வரைக்கும் அஜயன் பேரை சொல்லி திருடிட்டு இருந்தது நம்ம சுரேஷ் தான்றதையும் சொல்லிடுறாங்க. அதனால அஜயன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் நல்லவன்றதையும் சொல்றாரு. அஜயன் நம்பியாருக்காக ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து விட்டுருக்கான். அந்த லெட்டரை நம்பியார் படிக்க, நம்பியாரே மணியன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் பக்கம் ஒரு நியாயம் இருந்தது, அதுதான் அவங்க முன்னாடி இருக்கிற உண்மையான சியோதி விளக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு தெரிஞ்சே நான் ஒரு களவு ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப சோகமா அவங்க அப்பாவால ஏதோ ஒரு ஊருக்கு அனுப்பப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. கண்ணுல கண்ணீரோட தன் காதல சேரவே முடியாதுன்ற வருத்தத்தோட போய்கிட்டு இருந்த அவங்களோட வண்டிக்கு பக்கத்துல இன்னொரு வண்டி வருது. அது அஜயன் தான். நினைச்சாலே போதும் காத்தாவும் மழையாவும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இன்னொரு நல்ல படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை கைஸ்.